ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து புறப்பட்ட இந்த திமுக அமைதி பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்திற்கு வந்தடையும் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது முக்கிய அமைச்சர்கள் பிரதிநிதிகள் உள்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக அமைதி பேரணியில் ஈடுபட்டார்கள். தற்போது மெரினா கடற்கரைக்குள் அமைந்திருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு வந்துவிட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வரிசையாக நடைபெறும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். அதன் காட்சிகளை நேரலையில் பார்க்கின்றோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதையானது செலுத்தப்படுகிறது. முன்னதாக அறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு செல்கிறார்கள். அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகாக திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மரியாதை செலுத்துவார்கள். திமுக அமைதி பேரணியானது தற்போது சென்னை மெரினா கடற்கரை வரையும் வந்து நிறைவடைந்திருக்கிறது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகின்ற தருணம் இது. சென்னை மெரினா கடற்கரைக்கு உள்ளாக வந்த உடனேயே பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதை நேரலை காட்சிகளாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு செல்கிறார்கள். 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தற்போது திமுக அமைதி பேரணியானது நிறைவடைந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்படுகின்ற தருணம். பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் மரியாதை செலுத்திய பிறகாக தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திற்கு செல்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த திமுக அமைதி பேரணியில் அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர் கே என் நேரு, ஏவா வேலு, பொன்முடி, அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்பட பலரும் கலந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, தயாநிதி மாறன் உள்பட பலரும் கலந்திருக்கிறார்கள். மரியாதை செலுத்திய பிறகாக தற்போது அந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் தற்போது மரியாதை செலுத்துகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து தன்னுடைய மரியாதையை செலுத்துகிறார். திமுகவின் முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி மறைவு செய்திய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர்களை தூவி தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன் தொடர்ச்சியாக திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் முக்கிய அமைச்சர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். முன்னதாக முதலாவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகாக தற்போது அமைச்சர்களும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய காட்சிகளை தற்போது பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக முக்கிய அமைச்சர்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்வில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு வீர வணக்கம் என்று சொல்லி அனைவரும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் தற்போது இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த முக்கிய நிகழ்வில்
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. கலைஞர் நினைவிடத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகாக தற்போது வணக்கம் கூறியும் தன்னுடைய மரியாதையை செலுத்தி வருகிறார். உடன் அமைச்சர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரதிநிதிகள் என தொடர்ச்சியாக அனைவரும் மரியாதை செலுத்திய பிறகாக தற்போது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 6வது ஆண்டு நினைவு தினம் தற்போது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று தன்னுடைய மரியாதையை செலுத்தினார். முன்னதாக சென்னை மெரினா கடற்கரையில் இருந்த அண்ணா நினைவிடத்தில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் தன்னுடைய மரியாதையை செலுத்திய பிறகாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்கள். உடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்ட அமைச்சர்கள் குழுவினரும் தற்போது அங்கு இருக்கிறார்கள். முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பிரதிநிதிகள், முக்கிய பிரமுகர்கள், அதனை தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனை நேரலை காட்சிகளாக பார்க்கின்றோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது தலைமைச் செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்திற்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதனுடைய நேரலை காட்சியை நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னதாக ஓமந்தூரார் வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞருடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அமைதி பேரணியானது நடைபெற்று வாலாஜா சாலை வழியாக ஓமந்தூரார் வளாகத்திலிருந்து நடைபயணமாக வாலாஜா சாலை வழியாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞருடைய நினைவிடத்திற்கு தமிழ்நாடு முதல்வர் நடைபயணமாக வந்து மறைந்த முதல்வர் கருணாநிதி மற்றும் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா ஆகிய 2 பெருந்தலைவர்களுடைய நினைவிடத்திற்கும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வந்தார். அவருடைய நேரலை காட்சிகளை பார்த்தோம். வரும் வழிநடுவிலும் வாலாஜா சாலையில பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பள்ளி கல்லூரி மாணவர் சார்பில் கலைஞருடைய திட்டத்தை விளக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர் இங்க இருக்கக்கூடிய நினைவிடத்துல மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பேரணி அமைதி பேரணியானது முழுமையாக நிறைவடைந்துள்ளது. தமிழ்நாடு முதல்வர் மலர் வளையம் வைத்து 2 பெருந்தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்தி இருக்கிறார். மேற்கொண்டு பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களிலும் திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் தரப்புல மதிய வேளைகள்ல பொதுமக்களுக்கு பல்வேறு இலவசமாக உணவுகள் வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்களுக்கு தேவையான சேவை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் வகையில தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்திய அடிப்படையில இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் வாசு, சேகர் பாபு உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் வந்து மக்களுக்கு பல்வேறு நலப்பணிகளை தொடங்க இருக்கிறாங்க. மதிய வேலைகள்ல மதிய உணவு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மாலை வேலைகள்ல பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நல பணிகளாக மேற்கொள்ள வேண்டும். அதாவது கலைஞருடைய 6வது நினைவு திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் திமுக தொண்டர்கள் மக்கள் நல பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்னாக தமிழ்நாடு முதல்வர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நினைவிடத்தில் தமிழ்நாடு முதல்வர்
மலர் வளையம் வைத்து 2 பெருந்தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்திய நம்ம பார்த்தோம். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.